வாழ்க வளமுடன். மெய்யுணர் நிறைவால் வையகம் வாழ்க. அன்புள்ளங்களே, ஜீவன் முக்தி என்ற பொருளிலே இன்றைக்கு சிந்தனை விருந்து மேற்கொள்கிறோம். நம்முடைய 5வது நூல் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அந்த நூலிலே உள்ள உள் தலைப்புகளை எல்லாம் ஒவ்வொரு அத்தியாயங்களாக இன்றைக்கு சந்தித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம். அந்த வகையிலே உண்மையிலேயே மிக பெரும் ஒரு முழுமை பெற்ற மகான்களைத்தானே நாம் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடியது. அந்த சொல்லை ஒரு வகையில மிகவும் தொலைதூரமான சொல்லாக ஆக்கிவிட்டார்கள். ஜீவன் முக்தர்கள்னா ஒரு கைண்ட் ஆஃப் மேன்மக்கள், யாரையெல்லாம் வணங்க கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தோமே என்று சொன்னார். நிறைய மகான்களையும் சித்தபெருமக்களையும் ஞானியர்களையும் உள்ளடக்கியது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அந்த வகையிலே கடந்த தலைப்புகளிலே எப்படி மரணம் என்பதை பற்றி விளக்கம் பெற்றோம். அதிலும் குறிப்பாக 3 வகையிலே மரணங்களை பேசினோம் கடந்த வாரத்திலே. அதில் 3வது வகைதான் இந்த ஜீவன் முக்தி என்று சொல்லக்கூடியது. ஆம், ஒரு வகையாக ஏன் ஜீவன் முக்தியை பேசுகிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அப்படி மரணம் என்பது டிஸ்கனெக்டட் என்று சொன்னா சரியா இருக்கும். தொடர் அறுத்தல். இப்ப கனெக்ஷன், இப்ப மென் இணைப்பு பெற்றிருக்கிறோம். அது முறையில்லாம இயங்குச்சுன்னா ஃபியூஸ் போயிடும். அதுக்கு பேர் மின் குறுக்கு, ஷார்ட் சர்க்கியூட். இந்த ஷார்ட் சர்க்கியூட் தான் நோயாக வலியாக உணர்கிறோம் என்ற விளக்கத்தை எல்லாம் கடந்த வாரத்திலே பார்த்திருக்கிறோம். அதே போல இதற்கு மேலே இயங்க முடியாது என்ற அளவிற்கு வரும்போது அது இயற்கை மரணம் என்றும் கடந்த வாரம் பார்த்தோம். வயசு ஆகிட்டே இருக்கு, உடலும் மனமும் ஹெல்த்தியா இருக்கு. அப்ப இதுக்கு மேல இந்த உடம்புல உயிர் இயங்க முடியாத நிலை வருகிற போது அதை என்ன சொல்றாங்க, இயற்கை மரணம் என்று சொல்லுவதை பற்றி பார்த்தோம். ஆனால் வாழும் போதே ஒருவர் முக்தி பெறும்போதே அடைய முடியும். அதாவது வாழும் போதே முழுமை பேற்றை உணர்ந்தவர்கள் என்று நாம் யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்களை அடியொற்றி சிந்திக்கின்றோம். அப்படி சிந்திக்கிற போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவம் சொன்னது போல பிறவி தொடரை அறுப்பது என்று சொன்னது என்ன என்றார். ஒரு வகையிலே நம்முடைய மக்கள் செல்வங்கள் நம்முடைய மறுபிறவிதானே. நான் இங்கே இந்த தலைப்புக்குட்பட்டு சிந்திக்கலாம் என்று சொன்னார். பகவத்கீதையினுடைய வாக்கியம்தான் இன்றைக்கு நாம் எடுத்தாள வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது. மரண பரியந்தம் எவனொருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை அடைகிறான் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுகிறார். டெத் ஹாயில் மூமெண்ட்னு சொல்லக்கூடியது. பொதுவாக அப்படி சொன்னாலே அச்சம் ஏற்படும் இல்லையா? மரண பயம் என்பதை பகவான் ரமணர் சந்தித்தார் என்று சிந்தித்திருக்கிறோம். அதுதான் அவரை ஞானியாக மாற்றியது. அப்ப ஒரு வகையில மரணத்தை பற்றிய சிந்தனையும் தெளிவும் ஞானமும் உயிர் பிரிவது என்பது என்ன என்ற புரிதலும் தான் நம்மை ஞானியாக்குகிறது. உண்டா இல்லையா? அப்ப பஞ்சபூத கூடுகைகளாக தாயின் கருவிலே வந்தோம். இப்ப இந்த பஞ்சபூத கூடுகையை இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதுன்னு கேண்டுகிட்டு போகுது.
இது மரணம்னு சொல்லி முடிக்கும் போது அது பொருத்தமான விளக்கமாகவே இருக்கும், சரியான விளக்கமாகவே இருக்கும். ஆனால் அதை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எது தொடருக்கு காரணமாகிறது என்ற கேள்வி வேண்டும். எது பிறவி தொடருக்கு காரணமாகிறது என்று சொன்னா இங்கே உள்ள ஆசாபாசங்களும் இங்கே உள்ள பதிவுகளும் தானே. அப்ப முதல்ல ஆசையர் மின்கள் என்று சொன்னார்கள். இறைவனை தேடுகிற போது ஆம், இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறது ஒரு காலகட்டம். ஒரு முழுமையை நோக்கிய தெளிவு பெற்றவர்களுக்கு நான் என்ன தப்பா உங்ககிட்ட போய் கேட்க போறேன், எனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நீயே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ கொடுப்பேன்னு நான் நம்புறேன், அதனால நான் கவலை இல்லாம இருக்கேன்னு இருக்க முடியுமா இல்லையா? அதுதான் நிறை ஞானியருடைய பக்குவ நிலையாக இருந்தது. ஒரு முழு ஞானி எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார், எவ்வளவுதாங்க டெபனிஷன். நாம சாமி கிட்ட போனா வேண்டுதல் வைக்கிறோமான்னு கேட்டா ஆமா, சில பேர் எழுதி மாலையா கட்டியே கொண்டு போய் சாமிக்கு போட்டு வருவாங்க, ரிக்வஸ்ட் எல்லாம் இல்லைங்களா? ஆமா, நாங்கெல்லாம் உண்டியல் எண்ணும் போது, நான் தேவஸ்தான ஸ்டாஃப் தானே, கடிதம் கூட வந்திருக்கோம், சாமி நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எங்க 2 பேரும் சேர்த்து வை, நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி நாம் வேண்டுதல்களை எல்லாம் முன்வைக்கிறது என்பது ஒரு பக்தி என்ற நிலையிலே தான் வரும். ஆனால் அந்த பக்தியினுடைய முதிர் நிலை வர வர முக்தி என்று பெயர். அப்ப அதைத்தான் இங்கே பேசுறோம், ஜீவன் முக்தர். ஜீவன் என்றால் உயிரோடு இருக்கிறது. இப்ப நாம எல்லாம் உயிரோடு இருக்கோமான்னா இது என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உயிரோடு தான் இருக்கும். ஆனால் முழுமை என்ற சொல் பொருந்துகிறதா? மகரிஷி அவர்கள் முழுமை பேறு என்று ஒரு விளக்கத்தை தருகிற போது அந்த முழுமை பேறு என்ற சொல் எங்க கொடுக்கிறாங்க? தவம், தற்சோதனை, குணநல பேரு, முழுமை பேர். மறந்துடக்கூடாது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யறவங்களுக்கு என்ன நன்மை? நான் ஒரு நல்ல விஷயத்தை எடுக்க வேண்டும், நடத்த வேண்டும், முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது அதை முடிக்கிற ஆற்றல் என்னுடையதாக இல்லாமல் என்னை அங்கே இணைத்துக் கொள்ளுகிற போது தவத்தில். இன்னும் சொல்ல போனா வில்பவர் யாருக்கு உண்டோ, மன வலிமை யாருக்கு உண்டோ அவர்கள் பேராற்றல் பெற்றவர்கள். ஆனால் அதே நேரத்தில் மன வலிமையோடு தீமை செய்பவர்களும் உண்டு. அவர்கள் இங்க கணக்குக்கு வராது. ஏன்னா தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் தீமை பயக்காத செயல்களை செய்யத்தக்க, யாருக்கும் கேடு பயக்காத இடத்தான் சன்மார்க்கம்னு வள்ளலார் கொடுத்தார். அதே போல எந்த மகான்களாவது பேசுகிற போது யாரையாவது தாழ்த்தி பேசியிருப்பாங்களா? ஆல் ஆர் ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்களும் சமம். அப்ப இந்த மன வலிமையினாலே ஆகாமிய கர்மாவை வென்ற போதும் இன்னும் சஞ்சித பதிவுகளாக வித்து வழியாக நம்முடைய குரோமோசோம்ஸ்ல, டிஎன்ஏ, ஆர்என்ஏல, மூளையினுடைய எண்ண பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, இது போல நிறைய பதிவு இருக்குன்னு பார்த்தோம். புலன்களிலே பழக்க பதிவு இருக்கு. காப்பி வேலைக்கு குடிக்கலைன்னா புஷ்ஷுன்னு கோபம் வரும். தானா வருதா இல்லையா? அதான் பழக்க பதிவுன்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி இந்த பதிவுகள் எல்லாம் நம்மை நடத்தி கொண்டிருக்காமல் நாம் அறிவுபூர்வமாக இருப்பதற்கு எது உதவுகிறது? நம்முடைய துரிய தவம் உதவுகிறது இல்லையா?
துரியம் என்பதே அறிதில் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப அறிவாயிருத்தல், தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் இருத்தல் என்ற பெருநிலை. அப்ப தானாக இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வோடு கூடிய ஒரு நிலையை பயிற்சியாக செய்தது ஒரு கட்டம். இந்த பயிற்சி என்ற நிலையில இருந்து அது நம்முடைய இயல்புக்கு வந்து விடுவது. தான் தானாய் இருத்தல் முடியுமா இல்லையா? எது நான் என்று பார்க்க சொன்னார் ரமணர். எது நான் என்று பார்க்கிற போது இங்கே உணர்படு பொருளாக எது ஒன்று இருக்கிறதோ, இந்த கேள்வியை கேட்டு எது ஒன்று கவனிக்கிறதோ அதுவே நான் என்று அறியப்பட்டோம். எனவே ரமணருடைய வழியிலே சென்றாலும் சரி, ஞானியர்களுடைய வழியிலே சென்றாலும் இங்கே இருப்பாக எது ஒன்று இருக்கிறதோ அந்த இருப்பு, அதை தான் அசைவற்ற சிவம் என்று சொன்னோம். இயக்கம் என்றால் எல்லா இயக்கங்களும் எல்லை கட்டியது. இருப்பு என்றால் அது ஒன்றுதான் பேராற்றல், பெரும்பொருள், மெய்ப்பொருள், இறைநிலை என்று சொல்லும். அதனால்தான் இறைநிலை என்று சொல்லுகிறோம். இறை அலை அல்ல. அலையா இருந்தால் அது பிராக்ஷன், பின்னம். நிலையாக இருந்தால் அது நிறை. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அலைகள் இல்லாத மனம் தவத்திலே நிலைப்படுகிற போது அதை பயின்று 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 நம்முடைய பதிவுகளை நாம் வெற்றி பெற்ற போது யார் ஒருவர் தன்னுடைய பழவினை புகுவினை இரண்டையும் வென்றார்களோ அப்படின்னா என்ன? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கூட ஒரு தவறு நிகழ்ந்து விடலாம்ல. அந்த கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்ற நிலைக்கு தாம் சென்று வீணாகி விடாமல் எப்போதும் நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று புரிந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஜாக்கிரதை, அதுதான் ஜாக்கிரத அவஸ்தைன்னு சொல்றது. என்னங்க விழிப்போட இருக்கீங்களான்னா, விழிப்போடு தாங்க இருக்கேன், தூங்கிடல. அப்ப ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி என்று சொன்னார்கள். விழிப்புணர்வு தான் முக்கியம். அது எந்த விழிப்புணர்வுனா, இங்கே புலன்களும் புலன் சார்ந்த பதிவுகளும் நம்மை இயக்கி கொண்டிருந்தால் அங்கே முழுமை விழிப்பு இல்லை. புலன் சார்ந்த பதிவுகள் நம்மை இயக்காமல் நாம் அதனை வென்றவர்களாக இருக்கிறவர்கள், ஜீவன் உள்ள போதே முழுமை பெற்றவர்கள், ஜீவன் முக்தர்கள். உயிரோடு இருக்கும் போதே முழுமை பெற்றவர் என்று சொல்லக்கூடிய தகுதியை, திறமையை, ஆற்றலை, நம்பிக்கையை பெற்றவர்கள். ஓடமுள்ள போதிலே ஓடியே உலாவலாம் என்று சொல்லுகிறார்கள், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும். அதே இது இருக்கும் போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். எதை? முழுமையில நான் இருக்கேனான்னு நாமளே நம்ம தான் செக் பண்ணிக்கணுமே தவிர வேற யாரும் செக் போஸ்ட் ஆள் போட்டு பார்க்க முடியாது. எனவே அதை புத்தர் எவ்வாறு விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை என்று சொல்லுகிறாரோ, ஒரு புத்தராக இருக்கட்டும், அல்லது சித்த பெருமக்களாக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், அல்லது வள்ளல் பெருமானாரிலிருந்து வேதாத்திரி மகரிஷிலிருந்து அத்துணை மகான்களும் முழுமை பெற்றவர்கள், ஜீவன் முக்தர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் அந்த நிலை பெற முடியும் என்பதுதான் இன்றைய செய்தி. அதனால்தான் மரணத்தில் 3 வகையில கடைசியை நாம் அப்டைன் பண்ண வேண்டிய பொறுப்புடையவங்களா இருக்கும். ஜீவன் முக்தர் என்ற நிலையை அடைய வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கும். இதுக்கு வேற யாராவது பொறுப்பு இருக்க முடியுமா? உங்களை நான் ஜீவன் முக்தராக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை. வாழும் போதே, உயிருள்ள போதே, இருக்கும் போதே இறை உணர்வு பெற முடியும் என்றால், இறை உணர்வு எதுவாக இருக்கிறது? இருப்பாக இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்று உணர்றோம் இல்லையா? அப்ப இதுல ஏதாவது அடையிறது இருக்கா? நான் இருக்கேங்கிறத நாம தான் ஒத்துக்கிறோமே, யாரும் இல்லைன்னு சொல்லியே.
என்ன இருக்கீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டேன். என்ன சார் உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் தான் உட்கார்ந்து இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட போறீங்க. அப்ப நான் இருக்கிறேன் என்ற தத்போதம் என்று சொல்வார்கள். நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, விழிப்பு நிலை, நான் அதுவாகவே இருக்கிறேன் என்ற நிலையை தவிர நான் உணர்ந்து விட்டேன் என்று சொல்லுவதல்ல. நான் பிரம்மத்தை உணர்ந்தேன் என்று சொல்வதில்லை. பிரம்மத்தை உணர்ந்தேன் என்றால் ஒரு நாள் உணர்ந்தேன், that day has passed away. அந்த நாள் போயிடுச்சு. அப்ப இப்ப நீ எதுவா இருக்க? அப்ப மீண்டும் வந்துட்டியா? ஜீவன் சித்தாத்மாவாக மாறிவிட்டோமா? அந்த பேராற்றலை அது எங்கும் நிறைந்துள்ளது என்று புரிந்ததுனால உலகாயுத பொருள்களுக்குள்ளும் இருக்கிறது, அணுவுக்குள்ளும் அணுவாய், அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டி. சரி, அப்ப அங்க இருக்கிறவன் இங்க இருக்க மாட்டானா? இங்கேயும் இருப்பான். அப்ப அதைத்தான் சில பெரியவங்க சொன்னாங்க, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை. இப்ப தத்போதம். நான் என்ற முனைப்பு நீங்கியவர்கள் யாரோ அவர்கள் முழுமை பெற்றவர்கள், இறை உணர்வு பெற்றவர்கள். வேற ஒண்ணும் புரிகிறதா? அப்படி நான் என்ற ஈகோ முனைப்பு உண்மைதான். அதனால்தான் ஞானியர்கள் யாம் வருவோம், யாம் இருப்போம், யாம் செல்வோம் என்று சொல்லுவார்கள். இப்ப நான் என்ற பின்னமாக தன்னை கருதாதவர்கள் மரணத்தில் ஆன்மா அழிவற்றது என்று உணர்ந்தவர்கள் யாரோ. ஆன்மா அழிவற்றதுன்னு ஒரு கான்செப்ட் பகவத்கீதையும் பேசுது, எல்லா ஞானியர்களும் பேசுறாங்க. போறது எது? இந்த பருவுடல் தான் என்ன ஆகுது? டிஸ்போஸ் ஆகுது. மண்ணினுடைய அம்சம் மண்ணோடும், காற்றினுடைய அம்சம் காற்றோடும், வெப்பத்தினுடைய அம்சம் வெப்பத்தோடும், நீருடைய அம்சம் நீரோடும், விண்ணினுடைய அம்சம் உயிர் விண்ணோடும் கலந்து விடுகிறது. அது வந்தது வந்த பக்கம் போச்சு, அவ்வளவுதான். அதுதான் இயல்பு. வந்ததுன்னு ஒண்ணு உண்டானால் செல்வது என்று ஒண்ணு உண்டு. அதனால்தான் சொல்லுவோம், மரணத்தை பற்றி சொல்லுகிற போது பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? இறப்பு உண்டு. பிறந்த எல்லாருக்கும் இறப்பு உண்டுன்னு தெரிஞ்ச பின்னால, அது நிலையாமைதான் என்று உணர்ந்த பின்னால, நான் இவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கேன், நான் இவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் என்னாச்சு? நானே இல்லை, என்னுள்ள இருப்பாக இருக்கிறது எல்லாம் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தான். அப்ப அதை தேட வேண்டியதில் அது நானாதான் இருக்கு, எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட போது புரிதல் தான் அங்க ஞானமாகிறது. ஞானி என்ன பண்ற? பிரம்மம் தனியாக இல்லை என்று உணர்ந்து விடுகிறார். ரமண மந்திரத்துல மதுரையில மாடியில் இப்ப படுத்து மரணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது போறது ஒன்றும் இல்லை, நான் இருப்பு எப்பவும் உள்ளதுன்னு புரிஞ்சதுதான் அவரை ஞானி ஆக்கியாச்சா இல்லையா? அப்படி பிரம்மமாகவே இருந்து காட்டிய ஒரு சதாசிவ பிரம்மேந்திராளாக இருக்கட்டும், சுகபிரமமாக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் என்னுடைய சகஜானந்த புத்தகத்துல விரிவாக விளக்கி இருக்கிறேன். அப்ப ஞானியர்கள் எல்லோருமே தத்போதம் இல்லாதவர்களாக, ஆனால் நான் இருக்கிறேன் என்ற விழிப்புணர்வு பெற்றவர்களாக. இன்னும் சொல்ல போனால் பகவான் ரமணர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார், சாட்சி பாவமாய் இருத்தல் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? ஸ்கிரீன்ல படம் ஓடுது, அதுல அழுகை காட்சி வரலாம், மரண காட்சி வரலாம், காதல் காட்சி வரலாம், நகைச்சுவை காட்சி வரலாம் இல்லையா? ஒரு மரணம், அதனால எல்லாரும் குடும்பமே அழுகுதுன்னு சீன் வரலாம். அதை பார்க்கிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இது காசு வாங்கிட்டு அவங்க நடிக்கிறாங்க, நான் பொழுதுபோக்கு பார்க்கறேன்னு தான் இருப்போமா, இல்லை கூட சேர்ந்து அழுவுமா? அப்ப நான் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு வந்து விடாமல் நான் அசைவற்று அதை ஒரு காட்சியை பார்க்கிறேன், அது ஸ்கிரீன்ல ஓடுற படம் தான்,
அது பூரா காசு வாங்கிட்டு அவங்க நடிச்சது பொய். அப்ப இந்த உலகம் மாயை. அப்ப நான் எதற்காகவும் வருந்த தேவையில்லைன்னு ஒரு தெளிவு பிறக்கிறது. அப்ப நான் போகல, ஆன்மா அழிவற்றது என்ற பேருண்மையை உணர்ந்த கணமே மரண பயம் அகன்று விடுகிறது. அப்பத்தான் மரணத்தை வென்றவர்கள். அவங்கதான் மரணத்தை வென்றவர்கள். மரணத்தை வெல்றதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சாகாத நிலை. வள்ளலாரும் சொன்னாரு, இரவாவரம் பெறலாம், சாகாத நிலை பெறலாம் வாருங்கள்னு பாடுறாரு இல்லையா? ஆமா. வாரீர் வம்மீர் உலகியலீர் பொய் புகழேன் சத்தியமுரைக்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இது கண்டீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னார். இப்ப வள்ளலாறு மரணமிலா பெருவாழ்வுன்னு சொன்னதுதான் இப்ப நாம பேசிட்டு இருக்கிற ஜீவன் முக்தி என்ற நிலை. அதுதான். அது வள்ளலாருக்கு மட்டுமே உரியதா என்றா? அந்த பேருண்மையை உணர்ந்தவர்கள் எல்லாருமே ஆயிட முடியுமா இல்லையா? அதுதான் இப்ப நமக்கு சப்ஜெக்ட். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜீவன் முக்தினா அதெல்லாம் பெரிய மகான்கள் ஞானியர்களுக்கே உரியதுன்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல, நம்முடைய இயல்பான தன்மை எது? நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் அதுவாய் உள்ள நிலை. இப்ப நான் வேறல்ல, அவன் வேறல்ல, பிரிவில்லாதது. அதைதான் ஏகத்துவம் என்று சொன்னது. ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க. அப்ப ஏகன் என்று உணர்ந்த பின்னே ரெண்டு இல்லை என்ற பாவம் வரும். பக்தனுக்கு ரெண்டு உண்டு. பக்தனும் உண்டு, வழிபடுகிற கடவுளும் உண்டு. மரணத்தை புரியாதவர்களுக்கு மரணம் ஒன்று உண்டு, நான் செத்து போயிடுவேன், நான் போயிடுவேன்னு பயம் உண்டு. இந்த பயம் இருக்கிறதுனால இவன் குறைவுடையவன். இந்த மரணத்தை பயத்தை நீக்கியவன் தான் ஆன்மா அழிவற்றது என்று உணர்ந்தவன் தான் இங்கே இருக்கக்கூடிய உணர்வே பிரம்மம் என்று கண்டவர்கள். இங்க பக்கத்துல, பழனிக்கு பக்கத்துல கணக்கப்பட்டியில அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபைன்னு இருக்கு, போயிருக்கீங்களா? அங்கே அந்த மகான் கொடுத்த வார்த்தை ஒன்றே கடவுள். என்ன புரிஞ்சுக்கிறோம்? கடவுள் நிறைய இல்லை, நிறைய கடவுளை பூஜையில வச்சதுனால்தான் வம்பே. ஒன்றே கடவுள். நான் கூட ஒரு அம்மா கிட்ட சொல்லுவேன், நீங்க பூஜையில இவ்வளவு சாமி வச்சிட்டு இருந்தா ஒவ்வொன்றுகிட்ட ரெக்வஸ்ட் வைக்கவே உங்களுக்கு பூஜை பண்ணவே ரொம்ப நேரம் ஆகுமே, பாவம். கொஞ்சம் இருங்க, இவர்கிட்ட பெட்டிஷன் 10 பெட்டிஷன் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட வந்து ஒரு 10, அங்க வந்து அவர்கிட்ட போய் ஒரு 10ன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒன்றாகி இறைநிலை நினைச்சு என்னுடைய எல்லா கஷ்டமும் நீ பார்த்துக்கோப்பான்னு சொன்னா முடிஞ்சுதா இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மகிழ்ச்சி, இது நிறைவா இருக்கு, நான் இப்பெல்லாம் போனா ஒன்றே கடவுள் புரிஞ்சு. அப்புறம் உணர்வே பிரம்மம், அதுதான் இப்ப முக்கியம். என்ன, நான் இருக்கிறேன் என்ற உணர்ந்த பெருநிலை எதுவோ அதுவே பிரம்மத்தை உணர்ந்த அனுபவம். வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து நான் அதுவாய் உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலைன்னாங்க பகவான் ரமணரும் சொன்னாங்க. அப்ப நாம அதுவாதான் இருக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு புரிதல் தான் தேவையே தவிர அடைதல் ஒண்ணும் இல்லை. அதனால முக்தியிலே சென்று இறைநிலையை அடைவது என்று ஒன்று இல்லை என்று தெளிவு பெறுவோமாக. தெளிவா பேசிட்டேன், அவ்வளவுதான். இது ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம்தான், ஆனா நான் நீளமா பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? முக்தின்னா நம்ம என்ன ஒரு பிக்சர் போட்டு வச்சிருக்கோம், செத்த பின்னால அங்க போய் சொர்க்கத்துக்கு போவோம். அவங்க பாவம் பண்ண புண்ணியம் பண்ணதுக்கு ஏற்ப கணக்கு நாள் ஒண்ணு வரும் சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில கூட தீர்ப்பு நாள்னு ஒண்ணு வருமா செத்த பின்னே. நாமளும் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். யமன் கூப்பிட்டு போன பின்னால சித்திரகுப்தன்கிட்ட கணக்கு, இவர் கணக்குல பேரேட்ல என்ன பாவம் புண்ணியம்னு பாருன்னு சொல்லி புண்ணியம் பண்ணவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு பாவம் பண்ணவங்கள நரகத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னாங்களே. இது என்னன்னு கேட்டா ஜஸ்ட் நம்மள புரிய வைக்கிறதுக்காக சொன்ன அழகான தமிழ் வார்த்தைகள். வார்த்தையை விளங்கி கொண்டால் ஞானம் விளங்கிவிடும்.
சொர்க்கம்னா என்ன இப்படி சொல்லி மேல இருக்குல்ல. மரண பரியந்தம் எவரொருவர் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்து அடைக்கிறான் என்று பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல சாகர போது நம்ம என்ன ஆகணும்? சங்கரா சங்கரா சிவனே சிவனேன்னு சிவனேன்னு சொல்லும் போதே சிவனே என்ன என்ன சும்மா இரு. அப்ப அந்த தேடுகிற, அசைகிற, இயங்குகிற, அடைய வேண்டும் என்கிற நாட்டம் கூட இல்லாமல் அவனாகவே இருத்தல். அப்ப அங்க என்ன இல்லை? எண்ணம் இல்லை. எண்ணமில்லாத நிலையில மரணத்தை சந்தித்தால் மேல் நோக்கிய உள்ளம், சுவர் அகம் சொர்க்கம். புரிகிறதா? இவ்வளவுதான் கான்செப்ட். சுவர் மேல் நோக்கிய, அகம் உள்ளம். மேல் நோக்கிய எழுச்சி பெற்ற உள்ளம்னா என்ன அர்த்தம்? இப்படி கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா சம்பாதிச்சு வீட்டை கட்டினே, நிலம் வாங்கி போட்டேனே, நகை வாங்கி வச்சனே, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, அதுகளுக்கு பேரம் பேத்தி பிறந்து அதுகளையெல்லாம் விட்டுட்டு எப்படி போவேன்னு நினைச்சா இவன் மேல போவானா? போமாடா, போக முடியாது. இதான் அரியர் பேப்பர், வேற ஒண்ணு. அப்ப என்ன பண்ணோம்? இது எதையும் பந்தங்களை இங்கே கட்டிலே வைக்காமல் கட்டுவிடல், பற்றுவிடல். அதான் பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்று சொல்லக்கூடியது. எனவேதான் அந்த மகான் சொன்னாரு, ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம். அப்போ உணர்வு தான் பிரம்மம். உணர்வு இருக்கா இல்லையா? உணர்வோட தானே இருக்கீங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வரும்ல. ஏன் சார், நான் தான் இப்படி உட்கார்ந்துருக்கேன்ல, என்ன போய் இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படி. அப்ப அந்த இருக்கேன் என்ற பிரசன்ஸ், அந்த உணர்ந்த கணங்களும் கூட தன்னை அறிதல்னு ஒரு டாபிக் வரும் நம்ம துரியத்தை பத்தி பேசும்போதெல்லாம். தன்னை அறிதல்னா, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவின். நல்லா கவனிங்க, முக்கியமான இடம். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதை புரிஞ்சுக்கிட்ட போது இங்க அர்ச்சிப்பவனும் இல்லை, அர்ச்சனையை வாங்கிக்கிறவனும் இல்லை. பக்தனுக்கு தான் அது ரெண்டும் உண்டு. வணக்கம் போடுறவே வாங்கிக்கிற கடவுள். இப்ப ரெண்டு இருந்தா ரைட்டா? ஒண்ணுன்னா ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க, இவனே எல்லாமாக இருக்கிறான், அவனே என்னுள்ளும் இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நம்மிடத்துல இடத்தை கொடுத்தால் நம்முடைய மடமையை நீக்குவான். யாருக்கு? அவனுக்கு. அவன் எப்படிப்பட்டவன்? சிவன். இதை கூட போன ஸ்பீச்சிலே நான் பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மனசு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் கால்வன். நம்ம பாடும்போது என்ன அதை மட்டும் சொல்லிடுவோம். அவனை கும்புறதுன்னா அதுக்கும் ஒரு புண்ணியம் இருக்கணும் பாம்பிங்க, அந்த அர்த்தம் கிடையாது. சிவன் அவன் என் சிந்தையுள், இங்கே அவனே தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட போது நான் கும்பிட்றேன்னா அது அவன் அருளால நான் கும்பிடுறேன். அப்ப அவன் தான் என்னை கும்பிட வச்சிருக்கான். அப்ப ஞானம் பெற்றவர் என்று சொன்னால் நான் பெற்ற ஞானம் இல்லை, என்னிடத்துல உள்ள அஞ்ஞானத்தை நீக்கிட்டா ஞானம் தான் மிச்சம். அப்ப உணர்விடு பொருள் எதுவோ அதுவே சிவம். இந்த தெளிவை பெற்றவர்கள் நாம் ஒன்றையும் அடைய தேவையில்லை. முக்தியை அடைய வேண்டும் என்று யாராவது சொன்னா அது தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப மனிதனிலிருந்து பதிவுகள் நீங்கினால் அவரே இறைவன் சொல்லி பாருங்க, இது கணக்கு சரியா வரும். மனிதனிலிருந்து களங்கங்கள், பதிவுகள். எந்த களங்கம்? சைவ சித்தாந்தம் சொல்லுது பாருங்க, ஆணவம் கர்மம் மாயை மும்மலங்கள்னு சொல்லுது இல்லையா? இந்த அறியாமை நீங்க வேண்டும், எல்லாம் பிரம்மம் என்று அறிய வேண்டும், நான் என்ற முனைப்பு போக வேண்டும். இப்ப நான் எனது எனும் செருக்கறுப்பான் என்றுதானே சொல்லுகிறது. வள்ளலார் மட்டும் என்ன சொல்றாரு? அருட்பெரும் ஜோதி, ஜோதி வடிவாக இறைவனை காணுங்கள். ரெண்டாவது வார்த்தை என்ன? தனி பெரும் கருணை. இத புரிஞ்சுக்கிட்டா இப்ப அன்பு எங்க இருந்து வரும்? இங்க இருந்து ஊற்றெழும் கண்ணாய் வரும். அந்த அன்புலயே இவங்களுக்கெல்லாம் அன்பு உண்டு, அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவோமா? இந்த பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் அன்பு உண்டு, இவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை.
எவ்வுயிரும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். உங்களுக்கு தான். ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறார். இப்ப கடவுளை பார்க்க நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, கோயில போய் பார்க்க வேண்டியதில்லை. யார் உள்ளத்திலேயாவது அன்பு இருக்கோ அங்கே இறைவன் இருக்கிறார். அதனால்தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர் என்று சொன்னார்கள். எனவே ஜீவன் முக்தி என்ற சொல்லை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், பதிவுகள் இருக்கிறதுனால நாம மனிதனா இருக்கோம். பதிவு நீங்கன்னா இறைவனாகிறோம் என்பதுதான் உண்மை. அப்போ பதிவு நீங்க தான் என்ன வேணும், சப்ஜெக்டா எல்லா பதிவும் போற இடம் துரியாதீதம். ஏன்னா ஆகினிலே மன ஒருமை மன வலிமை, துரியத்திலே அறிவாகி நிற்றல். அங்க வினைப்பதிவுகள் எல்லாம் மூளையில செல்கள்ல இருக்கு. அதெல்லாம் தூய்மை அடைவதற்கு தவம் செய்யணும். தவம் செய்து 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 இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன்றாங்க மகரிஷி. துரிய தவத்துக்கு விளக்கம் நல்ல கவனிங்க. இந்த இடமெல்லாம் டிக்கானாதான் ஜீவன் முக்தி நானும் அடைஞ்சேன்னு சொல்லிக்கலாம். இனி பழி புரியேன், பழைய அரியர் பேப்பரு முடியணும். பழைய செஞ்ச பழி வினை பாவத்துக்கெல்லாம் என்ன ஆகணும், தூய்மையாகி இன்னைய தேதிக்கு உன் மனசு எப்படி இருக்குன்னா, நான் என்னைக்கோ கொஞ்சம் பாவியா இருந்திருப்பேங்க, இப்ப நல்லவனா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களையே டெக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கணும். ஏப்பா நல்லவனே அப்படின்னா யாரை கூப்பிட்டீங்கன்னு தெரியும் பார்க்க கூடாது. ஏப்பா நல்லவனேன்னு கேட்டா ஏங்க நீங்க நல்லவங்களான்னு கேட்டா யாரை கேட்டீங்க, அப்ப என்ன எனக்கு என்ன டவுட் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பாக்கிதான் துரியாதீதம் பண்ணும்போது சப்ஜாடா எல்லா பதிவும் போகுதுங்கிறத எல்லா நூல்களும் பேசுது. கைவல்லியனவனிடத்திலிருந்து பஞ்சினை ஊழித்தை போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சிலாக அமையும் தான் கிட்டாமல் விட்டு போகும் என்று சொல்லி விஞ்சின பிரார்த்த கர்மாவை நாம கையில் எடுத்து பிசையலாம்ன்றது வேற ஒண்ணு. இப்ப மார்கழி மாசம் ஆண்டாள் பாசுரம், ஆமா அன்னைக்கு அந்த பாட்டினுடைய வரிகளை அழகா எடுத்து சொன்னாங்க, எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். போய பிழைன்னா என்ன, ஏற்கனவே பண்ணது, இப்ப நல்லா நான் மாறிட்டு என் வினைப்பதிவு நீங்கட்டும்னு நினைச்சு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டா போய பிழை போச்சு. புகுதருவான் என்றவன் இனிமேல் அடுத்தது நீ செய்யக்கூடிய எந்த செயல்லையும் இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன்னு முடிச்சுட்டா அதுதான் கம்ப்ளீஷன். புரியுதா? அப்ப அதுதான் தப்பு பண்ணதுக்கு பாவனைக்க வேணும். சரியா? அப்ப இந்த சொர்க்கம் என்பது அந்த தூய்மைப்பட்ட நிலை. நரகம்னா எதுன்னு சொல்ல விட்டுட்டேன். நரகம்னா எது, ஏதோ செத்த பின்னால கொண்டு போய் எண்ணெய் கோப்பரையில பொறிப்பாங்க, சுண்ணாம்பு காலவசல்ல வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. நரன் என்றால் மனிதன். நாம மனிதனா இருக்கோம். நான் இருக்கேன்னு புரிஞ்சு வாழும்போது நான் செய்யறது எல்லாத்துக்கும் பாவத்துக்கு புண்ணியத்துக்கு கணக்கு உண்டு, நமது உண்டு. நான் இல்லையே, எல்லாம் எம்பெருமான் அருளாலே நான் செய்கிறேன், நல்லதே செய்கிறேன்னு வந்துட்டா இப்ப ஃபர்தரா தவம் செய்ததுனால பழிச்சுயல் செய்யறதில்ல என்ற உறுதிப்பாடு வந்துட்டா நான் தூய்மையர் தானே. அதைத்தான் பேசுகின்றார்கள். அப்ப நர அகம், நரன் என்றால் மனிதன். நரன் என்றால் மனிதன் தன் உள்ளத்துல இன்னும் பற்று வச்சுட்டு, அடாடா சொத்தை விட்டுட்டு எப்படி போவேன், சுகத்தை விட்டுட்டு எப்படி போவேன், உறவை விட்டுட்டு எப்படி போவேன்னு இருந்தா இது மனசு என்ன படுத்திக்கிட்டு இருக்கு, இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் மேல போறதில்லை. அப்ப மேல போன உள்ளம் நர அகம் அல்ல சொர்க்கம். இங்க நரன் உடலளவுல எல்லை கட்டி சாகிறப்ப கடவுளை நினைக்காம, இல்ல நேர்நிலை உணர்வு பெற்ற சமநிலையில் தன்னை நிறுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் அந்த நேரத்துல ஏதாவது இன்னும் கொஞ்சம் என் பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு போறேன்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேருக்கு பேச்சுக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு இன்னும் அரியர் பேப்பர் இருக்குன்னு அததான்
நரகம் சொர்க்கம் என்று பிரித்தார்கள், வேறொன்றுமில்லை. எனவே வாழும் போதே இறை உணர்வு பெற முடியுமான்னா முடியும் என்பதுதான் டோட்டல் கான்செப்ட். இருக்கும்போது இறைவனை உணரலாமா, உணர முடியுமா? உணர்ந்தவங்க இருக்காங்கன்னு ஒத்துக்கிறோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், கோபமா அவங்கெல்லாம் உணர்ந்தாங்கன்னு சொல்றீங்களே, ஏன் அந்த இறை உணர்வு எனக்கு சொந்தம் இல்லையாங்கன்னு உங்களுக்கு ஒரு ரோஷம் வர வேண்டாமா? உங்களுக்கு அதுல ரோஷம் வரணுமா வேண்டாம்? ஏன் அவன் மட்டும்தான் ஞானியான்னு நான் நினைச்சேன். ஒரு ஞானியர்களை மகான்களை பற்றி பேசிய போது பகவான் ரமணரே வச்சுக்கோங்க, 14 வயசுல அவருக்கு ஞானம் வந்துருச்சுன்னு. எனக்கு அப்ப 18 வயசு. சரியா? நான் கல்லூரியில படிக்கிறேன். எனக்கு என்ன தோணுது, இவர் மட்டும் எப்ப 17 வயசுல ஞானம் பெற்றாரு? ஏன்னா எங்க பெரியவங்க எல்லாம் பகவான் ரமணரை தொழுதவர்கள். இன்னைக்கு பழனி ரமண மந்திரத்தினுடைய ஊழியனாக இருந்து ஜெயந்தி விழா நடத்த போறோம் 30ஆம் தேதி, வர 30ஆம் தேதி. எல்லாரும் வந்துருங்க பழனியில. சரியா? அப்ப அந்த நிலை அவர் மட்டும் பெற்றத எனக்கு எப்ப வர்றதுன்னு எனக்கு ஒரு வேட்கை, thirst of knowledge வந்தது. யார்கிட்ட போய் கேட்கறது சொல்லுங்க பாப்போம். அவர் மட்டும்தான் முழுமை பெற்றவரா? அவருக்கு அந்த 14 வயசுல ஞானம் வந்துச்சு. எனக்கு ஏன் வரலன்னு எனக்கு ரோஷம் வரணுமா வேண்டாமா? எனக்கு வந்துச்சான்னு கேட்டா வந்துச்சு. வந்தா என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வருது, எனக்கு ஞானம் பெற்றுட்டேன்னா இல்லையா, பெறணும், இப்ப என்னையா செய்ய சொல்ற அப்படின்னு நீங்க என்ன கேட்கணும். கொஞ்சம் என்னையான்னு கேட்டிருக்கோம். நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். எனக்கு இப்ப முழு ஞானம் பெற்றவனாக, நானும் முக்தி வாழும்போதே முக்தி பெற்றவனாக நான் மலர வேண்டும், அதுக்கு என்ன வழி சொல்லியான்னா நீங்க என்ன தட்டி கேட்கலாம். அது போல நான் என்னுடைய குருநாதரை சென்று சேர்ந்து கேட்டேன். அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் என்னை முழுமைப்படுத்தியது. 73ல சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன். இதுக்கு மேல படிக்கிறதுக்கு பாடம் இல்லைன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் உத்தியோக குடும்ப வாழ்க்கை, பிள்ளை குட்டி பெற்றுக்கிறது எல்லாம் லீவ் விட்டேன். ஆனா ஆன்மீகத்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் 82ல மன்றம் தொடங்கின பின்னால மன்றத்துக்காக ஓடனதும் இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஞாபகம் இருக்கே தவிர வேற ஒன்றும் பெண்டிங் கிடையாது. அப்ப ஒவ்வொரு கணங்களும் அந்த இறைப்பணியில் நிற்றல் என்பது எம்மை மேம்படுத்தியது என்பதை நான் உறுதி செய்து சொல்ல முடியும். அப்ப அந்த நேர்நிறை உணர்வு, உணர்வே பிரம்மம், அவர் சொன்னார் இல்லையா, ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். இதான் அவர் சொன்னார். இப்ப இதை சொல்லிக் கொடுக்கிற குரு தான் நமக்கு கடவுள். எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? வேதாத்திரி மகர்ஷி. குரு என்ன ஆனாங்க? வேதாத்திரி மகர்ஷி ஜீவன் முக்தரா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாது. அப்ப அந்த நல்ல குருவை நாம் ரொம்ப ஆப்டா ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் அந்த முழுமை நிலை உறுதி தானே. சரியா? அப்ப குருவை பிடிச்சு குருவனுடைய திருவடிகளை பற்றி நாம மேல, அதனாலதான் கெட்டியா பிடிச்சுக்கணும். குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். எனக்கு அலையும் சிரமங்களும் வந்த போது என்னோட குருவை தேடி ஓடி போய் பாடம் கேட்டு தெளிவோட லைட் மைண்டடா நிம்மதியா திரும்பி வருவேன். மறுபடியும் குழப்பம் வர ஓடுவேன். இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் கேள்வி இல்லைன்னு புரிஞ்சு, அப்ப இனி ஐயம் இல்லை. ஐயம் தெளிதல்ல கேள்வி கேட்கவே வேலை இல்லை. நான் தெளிவாக தான் இருக்கேன். அப்போ அந்த தெளிவில் அப்படியே என்னை ரீட்டைன் பண்ணிக்கிட்டே போனா அதுதான் ஜீவன் முக்தி என்று நான் அறிந்த தெளிவு, வேற ஒன்றும். எனவே முக்தினா ஏதோ முக்தி அடையணும், அது உங்களுக்கெல்லாம் தூரம். நீங்க கேட்குறீங்க நானும் முக்தி அடையணும் சார்னு கேட்குறீங்க. நான் உடனே சொல்றேன், உங்களுக்கெல்லாம் முக்தி அடைய முடியுமா? பக்குவம் பத்தாதுங்க அப்படின்னு நான் சொன்னா தப்பு. ஏன்னா நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். நான் இல்லை என்று புரிந்த போது அந்த நிறைஞானமே முக்திக்கு வழி. எனவே முக்தி இப்ப என்னாச்சு? நான் இல்லை என்று புரிந்த போது, முனைப்பு நீங்கிய போது அவன் தான் இருக்கான் என்று அறிந்த சிறப்பு தான். எனவேதான் மரணத்தின் போது எண்ணத்தொடர் இல்லாமல் பிரிந்தால், ஏன்னா இந்த டாபிக் கொண்டாந்து முடிக்கணும். பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன முடிக்கணும்னா சாகிற போது எப்படி சாகணும்? எந்த எண்ண தொடர் ஏதாவது கொஞ்சம்
பேங்க்ல இத்தனை கோடி வச்சிருக்கேன், வாரிசு மட்டும் என் பிள்ளைங்களை எழுதி கொடுக்காம விட்டா என்ன ஆகுதோ தெரியலன்னு நினைக்க கூடாது. வேற ஒண்ணும் இல்லை. நானே போறேன், அவங்க வாரிசு சர்டிபிகேட் எடுத்து என் வாரிசுகள்ல வாங்கிக்குவாங்க. நான் இப்ப கவலைப்பட தேவையில்லை. நான் மேல் நோக்கி எழுச்சியில நிலை பெறுவேனாக என்று தெளிவு பெற்றால் அதுவே ஒரு முழுமையான ஒரு ஞானிக்குரிய ஒரு இலக்கணமாகும். எனவே அந்த விழிப்புணர்வோடு உள்ள சமநிலையை நிற்றலை தான் புத்தரும் சொன்னார். ரமணரும் ஆன்ம சாட்சாத்காரம் என்பது அடைவதற்கான ஒன்றல்ல என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். அதைத்தான் பகவத் ஐயா அவர்களும் நம்ம அடைவதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்வதே ஞானம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஞானிதான் என்று சேலம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் சொல்லுகிறார்கள். எனவே எல்லா மகான்களும் அதைத்தான் பேசியிருக்கிறார்கள், நானும் அதைத்தான் பேசுகிறேன். இதை புரிந்து கொள்ளுகின்ற நாள் தொலைவில் இல்லை என்று புரிந்து கொண்டு நீங்களும் இந்த உணர்ந்த மகிழ்ந்த அறிந்த ஞானத்தில் நிறைய முடியும். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டுங்க, நீங்க என்னமோ பேசிட்டீங்க, நீங்க பாட்டுக்கு 3/4 மணி நேரம் ஓஹோன்னு பேசிட்டு போயிட்டீங்க. சரி, நானும் எழுந்திரிச்சு அந்த உட்கார்ந்த இடத்துல மண் இருக்குமா, எழுந்திரிச்சு தூசி தட்டுற மாதிரி கேட்டதையும் காத்துல இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா அதுல எனக்கு நிறைவில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, என்கிட்ட மீண்டும் எனக்கு ஐயம் தெரிவர இதை தெளிவுபடுத்துங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படித்தான் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தார். எனவே நீங்களும் ஞானியாகலாம். ஜீவன் முக்தர் என்ற நிலை போய் பெறுவது இல்லை. இருக்கும்போதே நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. சரியா? இருக்கும்போதே ஆன்மா அழிவற்றது, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்று புரிந்து கொண்டால் அதுவே ஜீவன் முக்தர் என்று சொல்லி, ஜீவன் முக்தர் என்று சில படங்களை வச்சு கும்பிட்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து உணர்ந்து அனுபவித்து நிறைவு பெற்றால் நாமும் ஜீவன் முக்தரே என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த ஞானம் உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். எந்த இடத்துல சந்தேகம் வந்தாலும் நீங்களும் கேள்வி கேட்க உரிமை இருக்கு. எனக்கு ஃபோன் போடுங்க, கேளுங்க. என் நம்பர் உங்களுக்கு தெரியும். எப்போ வேணாலும் கேளுங்க. இந்த நேரம் சோமு சார் தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க. நான் மனசார சொல்றேன். மிட் நைட்ல கூட எனக்கு சார் எனக்கு டவுட்டு பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க. பதில் சொல்ல பொறுப்பு இருக்கு. ஏன்னா இதை தவிர வேற ஒரு தேடல் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. நான் நிறைவு பெற்றேன், நீங்களும் பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஓகே தானே? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மகர்ஷியுடைய குருவருளாலும் திருவருளாலும் எல்லா நிறைவுகளும் பெற்று சிறக்க வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஒன்றிய உணர்விலிருந்து அன்பர் ராஜபாண்டி அவர்கள் மனவாழ்க்கை அமைய வாழ்த்துவோம். அன்பர் ராஜபாண்டி அவர்கள் வாழ்க வளமுடன். அன்பர் ராஜபாண்டி அவர்கள் வாழ்க வளமுடன். இன்னொருத்தவங்க கூட யாரோ உடல்நலத்தை பார்த்து சொன்னாங்க. யாரு? சரி, குறிச்சு வச்சோம். ரைட். நிறைவு. இப்ப உரை நிறைவு பெறுகிறது. கேள்வி நேரம் தொடர்வோம்.